சென்னை சைதாப்பேட்டை திடீர் நகர் பகுதியில் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான மா. சுப்பிரமணியன் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு ஸ்டாலின் அலை தமிழ்நாடு முழுவதும் வீசுகிறது என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இன்னும் 4 நாட்கள் உள்ள நிலையில் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் வேட்பாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சைதாப்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான மா. சுப்பிரமணியன் திடீர் நகர் பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளிலும் ஸ்டாலின் அலை வீசுகிறது என தெரிவித்தார். மேலும் சைதாப்பேட்டையில் உள்ள கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனை மற்றும் சுற்றுச்சூழல் பூங்கா திட்டங்களை பற்றி குறிப்பிட்ட அவர், அடையாறு ஆறு மேம்பாட்டிற்கு 1500 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், கரைப்போர மக்களுக்கு குடியிருப்பு வசதிகள் அமைக்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அந்த வகையில் நண்பர் ரமேஷும் மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து தொகுதிகளிலும் வாக்கு சேகரிக்கும் பணி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போகிற இடங்களிலெல்லாம் மக்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய சாதனைகளுக்கு அமோக ஆதரவை அளித்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கு வெளியிடப்பட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையில் இருக்கிற சிறப்பு அம்சங்கள் இன்றைக்கு சிலாகித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மக்கள் ஆதரவு என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் எல்லா இடங்களிலும் பெருகியிருக்கிறது. நிச்சயம் சென்னை தெற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை இருக்கிற இந்த 5 சட்டமன்ற தொகுதிகள் ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைந்த சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் இருக்கிற 22 தொகுதிகள், ஏன் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற 234 தொகுதிகளிலும் திமுக அலை, குறிப்பாக ஸ்டாலின் அலை வீசிக்கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறும் என்பதை மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். சைதை தொகுதியில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மருத்துவமனை, இந்தியாவிலேயே பிரத்யேகமான வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை. தற்போது கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிற உலகிலேயே பெரிய குழந்தைகளுக்கான மருத்துவமனை. இவையெல்லாம் சைதாப்பேட்டையின் அடையாளங்களாக மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் அடையாளங்களாகவே இன்றைக்கு சைதாப்பேட்டையில் புகழ்பெற்று விளங்கி கொண்டிருக்கிறது. இதே சைதாப்பேட்டையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தை எடுத்து ஒரு 118 ஏக்கர் நிலப்பரப்பில் சுற்றுச்சூழல் பூங்கா உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்து அந்த பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பூங்கா எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அது சைதாப்பேட்டையில் இருக்கிறது என்கின்ற அளவிலான ஒரு சிறப்பு.